பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்தினரை சந்தித்து நடுவண் அமைச்சர் அமித்ஷா ஆறுதல். காஷ்மீரில் உள்ள சுற்றுலா பயணிகளை அழைத்து வருவதற்காக ஸ்ரீநகரில் இருந்து கூடுதல் வானூர்திகள் இயக்கப்படும் என நடுவண் அரசு தகவல். காவல் சார் ஆய்வாளர் நியமனத்தில் தொடரும் குழப்பத்துக்கு முடிவு கட்டுமாறு தமிழக அரசுக்கு மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து பிரதமர் மோடி நாளை உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் செல்ல இருந்த பயணத் திட்டம் ரத்து. தஞ்சை பெரிய கோவில் சித்திரை பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. NLCக்கு எதிரான போராட்டத்தின் போது அன்புமணி ராமதாஸ் மீது பதியப்பட்ட வழக்குகளை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். திருச்சி திருவெரும்பூர் பகுதியில் தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த பாலகிருஷ்ணன் என்பவர் கைது. 18 பவுன் தங்க நகைகள் பறிமுதல். தமிழக கேரள எல்லையான குமுளி மலைச்சாலையில் தடுப்பு சுவரில் மோதி அரசு பேருந்து விபத்துக்குள்ளானதால் போக்குவரத்து பாதிப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி கோலவெள்ளிராமன் கோவில் குடமுழுக்கு விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே நின்று கொண்டிருந்த மகிழுந்து மீது தானி மோதியதில் பெண் ஒருவர் காயம்.